உங்களுக்காகவே பூத்தி ஸ்வர்ண மஹாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ். பூத்தி ஸ்வர்ண மஹால், இது பரிபூரணத்தின் அடையாளம். It takes passion, vision and courage to build a legacy. Casa Grande, transforming lives. Padma Shri Swarna Mahal, Wedding and Convention Center, landmark for every celebration. காலம் மாறலாம், ஆனா கல்யாண பட்டுனா அது போத்தி சாமுத்ரிகா பட்டு தான். போத்தீஸ் சாமுத்ரிகா பட்டு. புக்கத்துறை பத்மஸ்ரீ ஸ்வர்ண மஹாலில் நடைபெற்ற கல்யாண மாலை சிறப்பு பட்டிமன்றத்தில் மிகுந்த செல்வம் நமக்கு அளிப்பது தீராத தலைவலியையா திகட்டாத இன்பத்தையா? நடுவரின் தீர்ப்பு. ரெண்டு அணியும் கம்பீரமா பேசியிருக்கிறாங்க. நிறைவாக பேசிய திருமதி பாரதி அவர்கள் அந்த அணிக்கு என்னென்ன சொல்ல முடியுமோ அத்தனை கொட்டிட்டாங்க. ஒரு நல்ல பட்டிமன்றம். நம்ம எல்லாரையும் எடுத்துக்கங்க, நான் மேடையில் இருக்கிறவங்கள சொல்கிறேன். லட்சம் அப்படின்றத கண்ணால் எப்போ பார்த்துருப்போம்? தொகையை நான் பார்த்துருக்குறேன், பாரதி மேடம் பார்த்துருப்பாங்க. ஏன்னா நாங்களாம் பேங்க்கில் வேலை பார்த்தோம். ஆமாம், பல கோடியை நாங்கள் கண்ணால் பார்த்துருக்கோம். எதுவும் நமக்கு சம்மந்தம் இல்லாதது. ஒரு நோட்டு உருவுனா உள்ளே கொண்டு போய் வச்சுருவாங்க. இந்த பண மதிப்பிழப்புன்னு ஒன்று நடந்ததில், டிமானிட்டைசேஷன் 2016 நவம்பரில். அப்போது 400 ரூபா வச்சுக்கிட்டு ஐயா அதை மாற்றி கொடுங்கயான்றவன் பாவம்தான். ஆனால் 1000 கோடி 1000 ரூபாயும் 500 ரூபாயும் வச்சுருந்தவன்லாம் கண்ணு மொழி பிதுங்கண்ணா. பெட்டெல்லாம் காசு இருக்குது, பாத்ரூம்லாம் காசு இருக்குது, பரன்லாம் காசு இருக்குது, புது புது அக்கௌண்ட்டு. நான் இருந்த பேங்க்கில் கண்ணு சரியாக தெரியாமல் நடக்க மாட்டாத ஒரு பாட்டியை தூக்கிட்டு வந்தாங்க. அது பேரில் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி, அது கைரேகை வேற நடுங்குது வையின்றான். அந்த அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு, ஏன்னா அக்கௌண்ட் மூலமாக தான் எடுக்க முடியும். இப்போது கூடுதலான பணம் தலைவலியை கொடுத்ததா இல்லையா? என்ன செய்யறதுனே தெரியல. பினாமின்ற பேர் எங்கெங்க வருது? கூடுதலாக காசு இருக்கிறதுனால தானங்க வருது. இப்போ என்கிட்ட இருக்கிற காசை வச்சுக்கிட்டு நான் இருக்கேன். சம்பளம் வாங்குற எவனாவது பினாமி வச்சுருக்கானா? அவன் பாட்டுக்கு வர்றான், சம்பளம் வாங்குறான், பத்தலைன்னு அழுகிறான். ஆனால் மிகுந்த செல்வம் வரும்போது என்ன செய்கிறோம்? ஒரு 4 பேரை ஏவுறோம். சரி, நிறைய காசு இருக்குன்னு வைங்க, முன்னாடி 2 காரு பின்னாடி 2 காரு, 4 காரு போகும். 4லையும் எதில் அவர் போகிறாருன்னு அவருக்கு தான் தெரியும், செக்யூரிட்டி கூட தெரியாது. உண்மைங்க அது. அப்படின்னா ஏன் மாத்துறான்? லைஃபுக்கு த்ரெட் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? எவ்வளவு பாதுகாப்பு வச்சாலும் திருடிறான்ல சார். பிரான்ஸில் லூவர் மியூசியத்தில் 800 கோடிக்கு மேலே மதிப்புள்ள நெப்போலியன் காலத்து ஆபரணங்களை 4 நிமிஷத்தில் தூக்கிட்டு போயிட்டாங்க. இவங்க சொன்ன செக்யூரிட்டி கேமரா எல்லாம் தான் இருந்தது. பகல்லையா, ராத்திரி இல்லை, பகல்ல. அதை பற்றி என்ன சொல்கிறாங்க? இனிமேல் அதை கண்டுபிடிக்கவே முடியாதுன்றான். அப்படி தூக்கிட்டு போயிருக்கான். அப்படின்னா எந்த நேரமும்
எதுவும் ஆகிவிடுமோ என்ற பயத்தில் தான் மிகுந்த செல்வமுடையவர்கள் வாழ்கிறார்கள். உண்மையா இல்லையா? நம்ம ஊர்ல அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க, உடையது விளம்பேல். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன இருக்கோ வெளியில சொல்லாத, இடம்பட வீடு எடேல். பெருசா வீடு கட்டாத, இருக்கிற காசை சொல்லாத. நமக்கு என்ன பிரச்சனைனா என்ன இருக்கோ அதை சொல்லிடுறோம். அதானங்க, செயினை தூக்கி முன்னாடி போட்டுட்டு டூ வீலரை போகும்போது இன்னொரு டூ வீலர் பின்னாடியே வருது. ஏன் வருது? செயின் கூப்பிடுது. அப்படின்னா உடையதை விளம்பும் போது சும்மா இருக்கிறவனை தூண்டுதா இல்லையா? அதுக்காக நகை போடாதீங்கன்னு நான் சொல்லலை, அந்த காலத்தில் சொன்னதுக்கு விளக்கம் சொல்கிறேன். உள்ளுக்குள்ளே போட்டு இப்படி வர்றவங்களை யாராவது போய் வரட்டுறானா? காசு நிறைய இருக்குன்னா அதை வெளிக்காட்டும் போது அதோடு கூட சில பிரச்சனைகளும் வருகிறது. அதுதான் தலைவலின்னு உங்க 3 பேர் சொன்னது நியாயமா இல்லையா? சார், எல்லாத்தையும் விடுங்க, பங்கு பிரிக்கிறதுன்னு ஒன்று இருக்கா இல்லையா? எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியாம 4 பிள்ளை 3 பிள்ளை இருந்தா அவருக்கு கொஞ்சம் வயசாகும் போது 4 பேர் கழுத்துலேறி மிதிக்கிறான் ஐயா. அந்த வீடை எனக்கு கொடு, இல்லடா இந்த வீடு அதை கொடு, இந்த ஃபேக்ட்ரியை எனக்கு கொடு, அந்த கார் நான் தான் வச்சுக்குவேன். கண்ணதிர அடிக்கிறான் ஐயா. கடன் வச்சவனுக்கு இந்த கவலையெல்லாம் இருக்கா? வருவானா பையன்? எங்கள் அப்பன் கடன்காரன் எவனாவது வருவானா? காசு சேர்க்க சேர்க்க உறவுகளே பொருதுகிறது, சண்டை போடுகிறதுன்னு தான் இவங்க 3 பேரும் சொல்கிறாங்க. 2017 அமெரிக்காவில் ஒரு பெரிய பில்லியனர் இருந்தாராம். அவர் பேர் யுவான் கொனார்ட். அந்த ஆள் திடீர்னு அவனுக்கு பட்டினத்தார் மாதிரி தோணி இருக்கு. அவன் பேசியிருக்கான், பணக்காரராய் நான் வாழ்ந்த நாட்கள் என் வாழ்க்கையில் மோசமான நாட்கள். காரணம், பணம் என்ன செய்கிறது? பணக்காரனை மேலும் பணக்காரன் ஆக்குகிறது, ஏழைகளை மேலும் ஏழைகளாகவே ஆக்குகிறது. இது எனக்கு பிடிக்கவில்லை. அதனால அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு நாளைக்கு $1 செலவழிக்கிற வாழ்க்கையை நான் வாழ போகிறேன்னு வீட்டை விட்டு போயிட்டான். ஒரு நாளைக்கு $1 எவ்வளவு? 89 ரூபா. அதை வச்சு என்ன பண்ணுவீங்க? ஒரு நேரம் பொங்கல் கூட சாப்பிட முடியாது. அவன் போயிட்டான்யா. அப்படின்னா பணம் கூட பட்டினத்தாரை அல்ல, மிகப்பெரிய சொத்து இருக்கக்கூடிய அமெரிக்க நாட்டிலே கூட ஒருவனை மனம் வெதும்ப வைக்கிறது என்றால் பணம் தலைவலிதான். சார், பிஸ்னஸ் எல்லாம் தொடங்கி நடத்துறது எளிமை இல்லைங்க. நடத்தினா எந்த நேரமும் உங்கள் கவனமெல்லாம் அதில் இருக்கணுங்க. யாரோ ஒருவரை நம்பி நம்ம விட்டுட்டு ஜாலியாக இருக்க அவங்களால முடியுமாங்க? இப்போ பேங்க்கில் வேலை பார்க்குறோம், நம்ம வேறு எதுலேயோ வேலை பார்க்குறோம்னு வைங்க, நினச்சா லீவ் போடலாம், நம்ம போகலைனாலும் அது நடக்கும். ஆனால் சொத்து சேர்த்துட்டீங்கன்னு வைங்க, எந்த நேரமும் உங்கள் கவனம் அங்கே இருந்தால்தான் அது பறிபோகாமல் பாதுகாக்கப்படும். அதான் உண்மை. தான் செய்கிறத தம்பி செஞ்சாலும் சரியா இருக்காது அப்படின்னு பழமொழி இருக்கு. அப்படின்னா காசு சேர்த்து அதை பாதுகாத்து மேலும் மேலும் வளர்ப்பது என்பது தீராத தலைவலிதான் என்று இவர்கள் சொன்னதில் முழு உண்மை, சத்தியம். அதுதான் உணர வேண்டிய விஷயம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். புக்கத்துறை பத்மஸ்ரீ ஸ்வர்ணமஹாலில் நடைபெற்ற கல்யாண மாலை சிறப்பு பட்டிமன்றத்தில் மிகுந்த செல்வம் நமக்கு அளிப்பது தீராத தலைவலியையா திகட்டாத இன்பத்தையா? நடுவரின் தீர்ப்பு தொடர்கிறது. கவிதா ஜவஹர் ஒரு விஷயம் சொன்னாங்க, பணக்காரர் இருப்பது தேசத்துக்கே பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே சொல்லுங்க, நம்ம ஊர்ல தனியார் முதலாளிகள் நிறைய பேர் இல்லை என்றால் இந்த தேசத்திலே பொருளாதார வளம் உயர்ந்திருக்காது. இப்போ இந்த ரோட்டில் பாருங்க, இருக்கிற நிறுவனங்கள் எல்லாம் அரசாங்க நிறுவனமா தனியார் நிறுவனம் தான். சார், பணக்காரங்களுக்கு சந்தோஷமே இல்லைன்னு 3 பேர் சொல்றீங்களே, அவன் என்னென்ன சந்தோஷப்படுறான்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ நம்மளும் பட்டிமன்றம் பேசுகிறோம், வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன நினைப்பீங்க? இது சந்தோஷம்னு நினைப்பீங்க.
நான் மேடையில் நின்று பேசும்போது எவ்வளோ டென்ஷன் வருதுன்னு நமக்கு தானே தெரியும் இல்லையா? இப்போ 2 நிமிஷம் தொடர்ந்து கைதட்டலைன்னா நமக்கு திடீர்னு உள்ள மனசு துடிக்குதுல்ல. அப்போது என் நிலை என்ன என்று நான் தான் சொல்ல முடியும். பணக்கார நிலை என்னன்னு அவன் தானே சொல்ல முடியும். ஜெய்ப்பூரில் தங்கத்திலேயே உருக்கி தங்க பஸ்பமாக்கி ஒரு ஸ்வீட்டு 1 கிலோ எவ்வளோன்றீங்க? 1,11,000 ரூபா. அதுக்கு ஏகப்பட்ட டிமாண்டாயா. நம்ம இங்கே 100 ரூபா ஸ்வீட் வாங்கவே நொந்து கிடக்கும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? அது மகிழ்ச்சி இல்லைன்றோம். அவன் அதில் தான் சந்தோஷமா இருக்கான். மிகுந்த செல்வம் அவனால் நினைத்ததை வாங்க உதவி செய்கிறது. இன்னொரு விஷயம், இங்கே ஒரு பேங்க்கில் பெருசாக கடை வாங்கிட்டு ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போயிட்டார். போன வரை நம்ம கவர்மெண்ட்டு கூட்டிகிட்டு வரணும்னு சண்டை போடுது. அவர் அங்கேருந்து என்ன சொன்னார் தெரியுமா? ஜெயிலில் பாத்ரூம் நல்லா இருக்காது இந்தியாவில், நான் வரமாட்டேன்னாரு. இப்போ கடைசியில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் தெரியுமா? புதுசாக பாத்ரூம் கட்டி வெஸ்டர்ன் டாய்லெட்லாம் போட்டு அதை படம் எடுத்து அங்கே அனுப்பியிருக்கோம். இது வரைக்கும் எந்த கைதிக்காவது உனக்கு எப்படி பாத்ரூம் இருக்குன்னு காட்டியிருக்கோமா? உண்மையாது. காசு இருக்கிறவன் என்ன வேணாலும் செய்வான். பாரதி மேடம் ரொம்ப நல்ல ஒரு செய்தி சொன்னாங்க. காசு இருந்தால் நினைத்ததை செய்யலாம். காரைக்குடியில் சிக்ரின்னு ஒரு நிறுவனம் இருக்கு. அது ஒரு அறிவியல் சார்ந்த நிறுவனம். இந்தியா சுதந்திரம் பெற்ற போது பண்டித நேரு அவர்கள் எல்லார்ட்டையும் சொன்னார், நம்மகிட்ட ஒரு தொழில் கூட இல்லை, ஒன்றுமே வளரலை, பணக்காரர்கள் யாராவது முன் வந்தால் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் ஆராய்ச்சி கூடங்களை நிறுவலாம்னு. அப்போது வள்ளல் அழகப்ப செட்டியார் காரைக்குடியில் இருந்தவர் நேரு பெருமானை போய் கல்கத்தாவில் பார்த்துருக்கிறார். 15 லட்சம் ரூபாய்க்கான செக்கும் 300 ஏக்கர் நிலமும் தயாராக இருக்கிறது. எங்கள் ஊரிலே நீங்கள் ஆராய்ச்சி நிலையத்தை தொடங்குங்கள் என்று அழகப்ப செட்டியார் நேருவை பார்த்தாராம். இன்னைக்கு சவுத் இந்தியாவில் பெரிய நிறுவனமாக சிக்ரி இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் என்ன? 300 ஏக்கர் நிலமும் 15 லட்சம் ரூபாயும். ராத்திரி 12 மணிக்கு நேருவை பார்த்தாராம். அப்போ அங்கே இருந்தவங்களாம் சொல்லியிருக்கிறாங்க, நேருஜி காலையில் பார்க்கலாமேன்னு. நேரு சொன்னாராம், இந்த தேசம் வளர்வதற்காக ஒரு பணக்காரர் முன் வந்தால் மிட் நைட்டில் அவரை பார்க்க நான் தயாராக இருக்கிறேன். சார், பணக்காரங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு நமக்கு எப்படி தெரியும்? சத்யா நாதல்லா மைக்ரோசாஃப்ட், அவருக்கு ஒரு ஆண்டு வருமானம் 850 கோடி. இப்போ இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க? எதுக்கு இப்படி சம்பளம் வாங்குற? நீ என்ன சந்தோஷமாக இருக்கேன்னு? அவன் சந்தோஷமாக இருக்காரா இல்லையான்றதை அவரில் சொல்லணும். அவருக்கு தகுதி இருப்பதால் தானே அந்த நிறுவனம் கொடுக்கறது. சும்மா கொடுப்பானா? ஹி டிசர்வ்ஸ் இட் அண்ட் ஹி என்ஜாய்ஸ் இட். அதான் உண்மை. தனம் தரும் கல்வி தரும், ஒரு நாடும் தளர்வறியா மனம் தரும். அப்படின்னா மனம் தளர்வறியாமல் இருக்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? தனமும் வேணும், கல்வி வேணும். எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி. கணக்கும் செல்வம் 100 வயது இவையும் தரணி கடவாயேன்னு மகாகவி பாரதி கேட்குறானா, அது என்ன செல்வம்? கணக்கும் செல்வம், நிறைந்த செல்வம், குறைவில்லாத செல்வம், மிகுந்த செல்வம். இதை மகாகவியே கேட்கிறான். ஏன்னா அவனுக்கு தான் வறுமை தெரியும். சொல்ல கொதிக்குதடா நெஞ்சம், வெறும் சோற்றுக்கோ வந்தது இங்கு பஞ்சம்னு கேட்ட அவனே எனக்கு கணக்கும் செல்வம் வேணும்னு கேட்குறான்னா, செல்வம் பெருகும்போது, நேர்மையான வழியில் பெருகும்போது, பித்தலாட்டங்கள் இல்லாத வழியில் பெருகும்போது, சமூகத்துக்காக அள்ளி கொடுக்கும்போது சின்ன சின்ன தலைவலிகள் வரும். நமக்குத்தான் எல்லாம் பெரிய தலைவலி. பணக்காரருக்கு எல்லாம் சரிதான். அவர்களுக்கு தெரியும் யாரை எங்கே எப்படி சந்திக்க வேண்டும் என்று தெரியும். அவர்கள் சந்தோஷங்களைத்தான் அனுபவிக்கிறார்கள். எனக்கென்னவோ மிகுந்த செல்வம் என்பது திகட்டாத இன்பம்தான். ஒரு தேசத்தின் வளர்ச்சியை அந்த தேசத்தின் பொருளாதாரத்தை வைத்துத்தான் நாம் கணக்கிடுகிறோம். அமெரிக்கா, ஜப்பான், ரஷ்யா வளர்ந்த நாடுகள். இந்தியா வளரும் நாடு. எத்தியோப்பியா கஷ்டப்படுகிற நாடு. எதை வைத்து சொல்லுகிறோம்? காசு என்ன இருக்கு, ஜிடிபி என்ன இருக்குன்னு தானே சொல்கிறோம். அப்படின்னா தனி மனிதர்கள் பணத்திலே மிதக்கும் போது, வளரும் போது, அவர்களுக்கு பரோபகாரம் இருந்தால் நாடும் வளரும், சமூகமும் வளரும். அதுதான் திகட்டாத இன்பம், மிகுந்த செல்வம்.
திகட்டாத இன்பமே என்று சொல்லி அது உங்கள் எல்லாருக்கும் பரவட்டும் பெருகட்டும் என்று வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம். கோவை வெட்டிங் அண்ட் பியாண்ட் கல்யாண மாலையின் சிறப்பு பேச்சரங்கம் மறக்க மனம் கூடுதில்லையே அடுத்த வாரம். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kalyanamaalai.com. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி. எங்க சூப்பர் ஸ்டாரோட ஸ்டார் பச்சையப்பா பிரைஸ். எங்க வீட்டு 5 ஸ்டார்ஸோட 5 ஸ்டார்ஸ் பச்சையப்பா சில்க்ஸ். எப்படி சூப்பர்னா?